الصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜக்காத் என்ற பிரதான தலைப்பில் ஜக்காத் விதியாகும் பொருட்கள் என்ற துணை பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை நாங்கள் தொடராக படித்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று 4வது ஹதீஸுக்கான விளக்கத்தை ஆரம்பமாக படித்து கொண்டிருக்கிறோம். وعن عبد الله بن عمر رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال فيما سقط السماء والعيون أو كان أثريا العشر وما سقي بالنضح نصف العشر. رواه البخاري. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மழை நீரினால் அல்லது ஊற்று நீரினால் அல்லது தானாக பாய்ந்து ஓடுகின்ற நீரினால் விளைந்தவைகளுக்கு 10ல் 1 ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதே போல ஏற்று கமலை என்று சொல்லக்கூடிய நீர்ப்பாசனம் செய்கின்ற சாதனங்கள் மூலம் நீர் பாய்ச்சி அதன் மூலம் விளைந்தவைகளுக்கு 20ல் 1 ஜக்காத் கொடுக்க வேண்டும். இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த ஹதீஸ் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான ஜக்காத் பற்றி பேசுகின்ற ஒரு ஹதீஸ். அதாவது விவசாயம் செய்கின்ற பொழுது 2 வகையாக விவசாயிகளுக்கு நீர் கிடைக்கும். ஒன்று இயற்கையாக கிடைக்கின்ற நீர், அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வேறு பிரித்து சொல்கிறார்கள். மழை நீரினால், ஊற்றுக்கண்ணால் அல்லது தானாக வழிந்தோடுகின்ற நீரினால் அது தண்ணீர் கிடைத்தால் அதிலே 10ல் 1 கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக மனிதர்கள் நீர் பாய்ச்சுகின்ற சாதனங்கள் மூலம் அந்த விவசாயத்தை செய்தால் 20ல் 1 கொடுக்க வேண்டும். பொதுவாக நாங்கள் இதை இப்படி பார்க்கலாம், அதாவது செலவினங்கள் அதிகம் இல்லாத வகையிலே விவசாய உற்பத்தி பொருட்களை ஒருவர் பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், செலவினங்கள் அதிகமாக இல்லாட்டி அவர் 10% கொடுக்கலாம். செலவினங்கள் இருந்தால் அவர் 5% கொடுக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்கின்ற விஷயம் என்பதை நாங்கள் இதிலே விளங்கிக் கொள்கின்றோம். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الأجماع جرحها جبار والبئر جبار والمأدن جبار وفي الركاز الخمس. متفق عليه. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது மிருகத்தினால், கால்நடைகளினால் அழிவு ஏற்பட்டால் அல்லது ஒருவர் கிணறு தோண்டி வைத்து அந்த கிணறின் மூலம் அழிவு ஏற்பட்டால் அல்லது
ஒருவருடைய நிலச்சுரங்கத்தின் மூலம் அழிவு ஏற்பட்டால் அவரிடம் நஷ்டஈடு கோரப்பட மாட்டாது. ஆனால் அவருடைய நிலத்தில் புதையல் கிடைக்கப்பெற்றால் 1/5 ஜக்காத் கொடுக்க வேண்டும். இந்த ஹதீஸை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்றவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த மனிதர்கள் தங்களுடைய தொழில் நிமித்தம் சம்பாத்தியத்துக்காக கிணறு தோண்டுவார்கள் அல்லது சுரங்கங்களை அமைப்பார்கள். அதே போல கால்நடைகளையும் வளர்ப்பார்கள். அந்த கால்நடைகள் வளர்க்கப்படுகின்ற பொழுது அவர் அதனை ஒரு கட்டுக்கோப்பாக வளர்க்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த கால்நடைகளினால் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அந்த கால்நடையின் சொந்தக்காரர் நஷ்டஈடு கொடுக்க தேவையில்லை என்ற கருத்தை தான் ஸல்லல்லாஹு சொல்கிறார். அவர் ஒரு கிணறை தோண்டி வைத்திருக்கிறார். அது பொதுமக்கள் நடமாடுகின்ற அல்லது வசிக்கின்ற இடத்தில் இல்லை, அது ஒரு தூர பகுதியில் இருக்கிறது. அதற்குள் ஒருவர் விழுந்து விட்டார் என்று சொன்னால், அதனால் அவருக்கு ஒரு அழிவு ஏற்படுகிறது என்றால் அதற்கு கிணறு தோண்டியவர் பொறுப்பில்லை, அதற்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல ஒருவர் சுரங்கம் தோண்டி அதன் மூலம் சம்பாத்தியம் செய்கிறார், அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் செய்திருக்கிறார். அங்கே போய் ஒருவர் அந்த சுரங்கத்திலே விழுந்து ஒருவர் மரணமடைந்தால் அதற்கும் இவர் பொறுப்பில்லை. ஆனால் அவருடைய நிலத்தில் புதையல் கிடைக்க பெற்றால் அதிலே 1/5 கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம், புதையல் சம்பந்தமாக 3 சொற்கள், அதாவது 3 வகையாக இஸ்லாமிய ஷரியத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு. மஅதன் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை, அது அல்லாஹு தஆலா இயற்கையாக நிலத்தின் கீழ் வைத்திருப்பவை, தங்கம் வெள்ளி போன்றவைகள். 2வது கன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்குது அரபுல. அது மனிதர்கள் முற்காலத்தில் நிலத்துக்கு அடியில் புதைத்து வைத்தவைகள், அதுக்கு கன்ஸ் என்று சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது ரிகாஸ் என்று சொல்லி. ரிகாஸ் என்ற சொல் இந்த 2 சொல்லையும் குறிக்கக்கூடியது. அல்லாஹு தஆலா இயற்கையாக வைத்தவைகளுக்கும் ரிகாஸ் என்று சொல்றது, மனிதர்கள் நீண்ட காலத்துக்கு முன்னால் புதைச்சு வச்சதுக்கும் ரிகாஸ்ன்னு சொல்றது. இப்படி புதையல் கிடைத்தால் அந்த புதையலில் இருந்து ஒருவர் 1/5 ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் விவரமாக இதுக்கெல்லாம் சட்ட விளக்கங்கள்லாம் இருக்குது. ஹதீஸில் மேலோட்டமாக வந்திருக்கின்றபடியால் நான் ஒரு பெரிய அளவில் ஆழமான விளக்கத்தை சொல்ல இல்லை. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாட ஒரு கருத்து இருக்குது, புதையல்னு சொன்னால் தங்கமும் வெள்ளி மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஏனைய இமாம்கள் கனிய வளங்கள் புதைக்கப்பட்டிருந்தால் அது எல்லாமே புதையல் தாண்ட கருத்தெல்லாம் இப்படி கருத்து வேறுபாடான விஷயங்கள் இருக்குது. ஆனால் புதையல் கிடைச்சா அவர் 1/5 ஜக்காத்து கொடுக்கணும் என்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு தீர்வாக இருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸோட இந்த தலைப்பிலே 1ஆம் பகுதி நிறைவடைகிறது. 2வது பகுதியில் இடம்பெறக்கூடிய 1வது ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். அன் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم قد عفوت عن الخيل والرقيق فهاتوا صدقة الرقة من كل 40 درهما درهم وليس في 90 و100 شيء فإذا بلغت 200 ففيها 5 دراهم رواه الترمذي وأبو داود. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பயன்படுத்தப்படுகின்ற குதிரைக்கும் அடிமைக்கும் ஜகாத் கொடுப்பதை விட்டும் நான் விதிவிலக்கு அளித்து விட்டேன். நாங்கள் சென்ற வாரத்துக்கு முதல் வாரம் படிச்சுக்கிறோம், பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களுக்கு ஜகாத் இல்லைன்னு சொல்லி. அதாவது ஒருவர்
ஒரு வாகனத்தை பயன்படுத்துகிறார் தொழிலுக்காக, அல்லது தொழில் செய்கின்ற கருவிகள் உபகரணங்களை பயன்படுத்துகிறார், இதற்கெல்லாம் ஜகாத் இல்லைன்னு படித்தோம். அந்த வகையில் தான் ரசூல்லா சொல்கிறாங்க, குதிரைக்கும் அவருக்கிட்ட வேலை செய்கிற அவருக்கு கீழே இருக்கிற அடிமைக்கும் ஜகாத் கொடுக்க தேவையில்லை, அதுக்கு மன்னிப்பளித்து விட்டேன். ஆனால் வெள்ளிக்குரிய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள், வெள்ளி அதுக்கு ஜக்காத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 40 திர்ஹம் இருந்தால் ஒரு திர்ஹத்தை கொடுங்க, 199 திர்ஹம் இருந்தால் ஜக்காத்து இல்லை, 200 திர்ஹம் ஆகிவிட்டால் 5 திர்ஹம் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதாவது 200 திர்ஹம் ஆகினால் 5 கொடுக்கணும், 199 இருந்தா உங்களுக்கு ஜக்காத் இல்லைன்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்போ நாங்கள் இது வெள்ளியை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னது, அந்த காலத்தில் ஜக்காத்தையும் வெள்ளியையும் ரசூலுல்லாஹ் ஒரு சமதரத்தில் வச்சு பார்த்தாங்க. உண்மையிலே இன்றைக்கு நாங்கள் தங்கம் தான் பெருமதியானதாக இருக்குது. எனவே தங்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் சக்காத்தை கணிப்பிடுறாங்க. உதாரணமாக வெள்ளிக்கு பார்க்குறதா இருந்தால் 529 கிராம் ஒரு ஆள்கிட்ட ஈக்கும். வெள்ளிக்கு பார்க்குறதா இருந்தால் 529 கிராம் இருந்தால் அவர் 2.5% கொடுக்கணும் வெள்ளி. ஆனால் அதே நேரத்தில் இன்றைய கால அந்த அளவின்படி 85 கிராம் இருந்தால் தான், தங்கம் இருந்தால் தான் அவருக்கு ஜக்காத் கடமை. வெள்ளியில் 529 கிராம் இருக்கணும், தங்கத்தில் 85 கிராம் சுமார் 10.5 பவுன் இருந்தால் 2.5% கொடுக்கணும். ஆகவே ஹதீஸ்களில் அன்றைய காலத்தில் வெள்ளியை பற்றி வந்திக்கிறதால தான் நாங்கள் இதில் படிக்கிறோம். இந்த காலத்தை பொறுத்த மட்டும் தங்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஜக்காத் கணிப்பிடுறாங்க. ஜக்காத் மட்டும் இல்லை, நம்முடைய உலகத்தில் இருக்கிற வர்த்தக வாணிப நடவடிக்கைகள் அனைத்துமே தங்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் நிர்ணயிக்கப்படுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதே போல மற்றொரு அறிவிப்பில், இமாம் அபூ தாவூத் அவர்களது அறிவிப்பில், அதுவும் அலி ஒரு பதிவு செஞ்ச ஒரு ஹதீஸ், நீங்கள் அதாவது வெள்ளிக்குரிய ஜக்காத்தை கொடுத்துடுங்க, அதாவது 2.5% கொடுங்க என்று சொல்லி அதே கணக்கத்தான் சொல்கிறாங்க. 200 திர்ஹம் இருந்தால் 5 திர்ஹம் கொடுங்க என்று சொல்லி அப்படி சொல்லி கொண்டு வந்த தொடரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகளை பற்றியும் சொல்கிறாங்க. அதை நான் இந்த ஹதீஸில் வர அவ்வளோத்தையும் மொழிபெயர்க்கையில், அதாவது மொழிபெயர்க்காம விஷயத்தை சொல்கிறேன். ஒரு ஆள்கிட்ட ஆடுகள் இருக்குது, ஆடு இருந்தால் 40 ஆடு இருந்தால் தான் அவருக்கு ஜக்காத் கடமையாகும். ஆக குறைஞ்ச 40 இருக்கணும், 39 இருந்தால் ஜக்காத் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இஸ்லாம் ஜக்காத்தை இலகுபடுத்திக்கிறது. அப்போ 40 முதல் 120 ஆடுகள் இருந்தால் ஒரு ஆள் ஒரு ஆட்டை ஜக்காத் கொடுக்கும். 40 முதல் 120 இருந்தால், 121 இருந்து 200 ஆடுகள் இருந்தால் 2 ஆடு கொடுப்போம். 201 இருந்து 399 ஆடுகள் இருந்தால், 300 ஆடுகள் இருந்தால் 3 கொடுக்கணும். சரி, 301 இருந்து 499 இருந்தால் 4 ஆடு கொடுக்கணும். 500 இருந்து 599 இருந்தால் 5 ஆடுகள் கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே நாங்கள் படிச்சுக்கிறோம் ஆடு ஒட்டகம் எப்படின்னு. அது சம்பந்தமாக நான் ஒரு கையில் நீங்கள் விளங்கி கொள்கிற மாதிரி இந்த எண்ணிக்கையை அச்சிட்டு தாரதுக்கு முயற்சிக்கிறேன். இதுதான் இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மாட்டு ஜக்காத் சம்பந்தமாக சொல்கிற நேரம் 30 மாடுகள் இருந்தால் 1 வருடம் பூர்த்தியான ஒரு மாட்டை கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க 30 மாடுகள் ஈக்கணும். ஆட்டுக்கு நிசாப் அளவு 40, மாட்டுக்கு 30.
மாடு 30 இருந்தால் 1 வருடம் பூர்த்தியான ஒரு மாடு கொடுக்கும். 40 மாடுகள் இருந்தால் 2 வருடம் பூர்த்தியான ஒரு மாட்டை கொடுப்போம். இந்த 1 வருஷம் பூர்த்தியானதுக்கு ஒரு பெயர் அரபுல, 2 வருஷம் பூர்த்தியானதுக்கு ஒரு பெயர்லாம் ஹதீஸ்ல வாரதால தான் நான் அதை மொழிபெயர்க்கிறேன். அது கஷ்டம் எங்களுக்கு விலையும் கொள்றது. சரியா? 1 வருடம் பூர்த்தியான மாட்டுக்கு தபி என்று சொல்லுவாங்க, 2 வருடம் பூர்த்தியான மாட்டுக்கு முசின்னான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஹதீஸ்ல மொழிபெயர்த்துக்கிட்டு இருந்தா கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா அசௌகரியமா இருக்கும் சார். இந்த அவ்வளோத்தையும் மொழிபெயர்க்கல, வளமையா மொழிபெயர்த்து தான் நான் விளக்கம் சொல்றது. இதை நான் ஒவ்வொன்றையும் மொழிபெயர்க்க இல்லை. ஆகவே இது ஆடு மாடுகள் ஒட்டகம் சம்பந்தமான வார விஷயம். இப்போ எங்கன நான் 30 மாடு இருந்தா எவ்வளோ, 40 மாடு இருந்தா எவ்வளோன்னு போட்டிக்கிறேன். கீழே எண்ணிக்கை கூடுனா எப்படி வரும் என்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எழுதி அதை அச்சிட்டு கையில தாரேன். அது ஒரு சும்மா சாதாரண விஷயம், கையில வச்சு கொண்டா எங்களுக்கு ஒரு விளக்கம் இருக்கும், இப்படித்தான் சக்காத் கொடுக்கணும்னு சொல்லி. ரைட். அப்ப இந்த இது எல்லாம் அனைத்துமே ஆடு மாடுகள் பற்றி வந்த அதுக்கு சக்காத் எப்படி கொடுக்கணும் வந்த ஹதீஸ்கள் தான் இதுல நாங்க படிச்சது. கடைசியாக மற்றும் ஒரு ஹதீஸை பார்த்து இந்த விளக்க வகுப்பு நிறைவு செய்து கொள்வோம். وعن أنس قال رسول الله صلى الله عليه وسلم المعتدي في الصدقة كمانئها رواه أبو داود الترمذي. அதாவது ஜகாத்தை அறவிடுகின்ற விஷயத்தில் அத்துமீறுகின்றவர் ஜகாத்தை கொடுக்காமல் மறுப்பவரை போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூத் திர்மிதியில பதிவாகி. அதாவது ஜகாத்தை அறவிடுகின்றவர்கள், நாங்க படிச்சோம் ஆமிலூன அலைகாண்டு குர்ஆன் சொல்லும். ஆமிலூன்னு சொன்னா ஜகாத்தை அறவிடுற உத்தியோகத்தர்கள். அவங்களுக்கு இஸ்லாமிய சரியா சொன்ன அளவை கருத்துல கொள்ளாம ஜக்காத் கொடுக்கிற மக்கள்கிட்ட போய் அத்துமீறி நடந்து கொண்டா, அவங்களோட ஹக்கில் கை வச்சால், அவங்க யாரை போலண்டா ஜக்காத் கொடுக்க மறுக்கிறவங்களை போல. 2 பேரும் ஒரே சமதரத்தில் இருக்கிறாங்க. ஜக்காத் கொடுக்க மறுக்கிறவங்களுக்குரிய தண்டனை மறுமை நாளைக்குள்ள வேதனையில நாம படிச்சுக்கிறோம் ஹதீஸ்ல. அப்படியான ஒரு பாவத்தை இவரும் செய்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வருகின்ற வாரங்களில் இதோடு சம்பந்தமான இன்னும் பல ஹதீஸ்களை நாங்கள் படிப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு